ஹாய். எப்பயுமே பாலக்கீரையில் வந்து பாலக் பன்னீர் செய்கிறது இல்லைன்னா பருப்பு போட்டு கடையிறது, அதுக்கு பதிலாக இன்றைக்கி தொக்கு செய்யலாம் வாங்க. இதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, அரை இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சம் புளி, ஒரு 5 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கூடவே வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கூடவே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள் இதை சேர்த்து ஒரு ரோஸ்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பாலக்கீரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.